முந்தைய அதிமுகவோட ஆட்சியில 11 மருத்துவ கல்லூரிகளுக்கான கட்டுமானத்துல முறைகேடு நடந்ததாக கூறப்படும் புகார்ல ஆதாரம் இல்லாததால வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்கு. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்த மனுல முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல், நாகப்பட்டினம், திருப்பூர், கிருஷ்ணகிரி மற்றும் நீலகிரி ஆகிய 11 மாவட்டங்கள்ல கட்டப்பட்ட மருத்துவ கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படலன்னு குற்றம் சாட்டப்பட்டது. மருத்துவ கல்லூரிகளுக்கான கட்டடங்கள் கட்டியதுல முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த முறைகேடுல அரசு அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் சம்பந்தப்பட்டு இருப்பதால சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு அந்த மனுவுல வலியுறுத்தப்பட்டிருக்கு. மனு விசாரணையின் போது மனுதாரருடைய புகார் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விரிவான விசாரணை நடத்தியதுல புகார்ல ஆதாரம் இல்லைன்னு தெரிய வந்ததால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு கைவிட்டு விட்டதா அரசு சார்புல சொல்லப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகள் முகாந்திரம் இல்ல அப்படின்னு புகார் முடித்து வைக்கப்பட்டத நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்பது குறித்து முந்தைய தீர்ப்புகள் மேற்கொள்ள காட்டி மனுதாரர் விளக்கம் அளிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க.